ஆதிபாரதி சீரியலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்வேதா காலத்தில் வந்து நம்ம துரை வந்து தாலி கட்டிட்டாரு. நம்ம வாசுனால ஆதி பாரதிக்கும் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் மண்டபத்தில் வந்து பாரதி பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்ருக்கப்ப துரை வந்து மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுறது, பேசாமல் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு வந்து மரகதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா பேசுகிற, கஷ்டப்பட்டு அவன் ஐடியா பண்ணி இப்படி பாரதி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான், இந்த விஷயம் நமக்கு தெரியாத மாதிரியே நீ காமிச்சிக்க அப்படின்னு. ஏய், இப்போதைக்கு வேணால் பாரதி கழுத்தில் வந்து துரை தாலி கட்டலாம், ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து தோலை உரிச்சிருவார் அப்படின்னு. நீ ஏமா தயவு செஞ்சு நான் போய் உண்மையை சொல்லிடலான்னு நினைக்கிறேன்னு மரகதம் வந்து சொன்னோன்னே, இங்கே பாரு, அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதன்னு தனம் வந்து சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க. நமக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரியவே தெரியாது அப்படின்னதுக்கப்புறம் தாலியை வந்து ஐயர் வந்து தாலியை எடுத்து கொடுக்குறதுக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ரத்னா நோட் பண்ணி ஆதியோட அம்மா எங்கே போயிருக்காங்க, சாரதா அம்மா இல்லாமல் எப்படி வந்து ஆதி தாலி கட்டுவாப்பில், அதெல்லாம் சரியாக வராது. இல்லை, அவங்க ரூமில் இருந்து தனியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோவை பார்த்தா போருமாம்மா, தன்னோட பையன் கல்யாணத்தை அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்ல, ஏன் வந்து தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணி தாராளமாக தாலியே எடுத்து கொடுக்கலாம், எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. ஆஹா, இவ போய் அழைச்சிட்டு வந்தால் மாட்டிப்போமே அப்படின்னு பவானி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ பவானியே வந்து வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டோன்னே அங்கே ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்வேதாவுக்கும் ஆதிக்கும் மேரேஜ் நடக்க போகுதுங்கிற அந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ரத்னம் வந்துடுறாங்க. என்னம்மா இந்த இப்படி ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கல்யாணத்தை, உங்களுக்கு மனசாட்சியே இருக்கா, நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல வந்து உங்கள் பையன் கல்யாணத்தை வந்து நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து முடிவு எடுக்கக்கூடாது, உங்களுக்கு ஆதரவாக நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு மண்டபத்துக்கு உள்ளே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆதியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வந்து மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னோடனே பாரதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆதி, என்ன ஆதி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறமேட்டு தாலி கட்டிக்கலாம்ல அப்படின்னு சொன்னப்போ தலையாவி படி வெறுன்னு மட்டும் ஆட்டுறாங்க. ஆனால் தமிழ் வந்து இந்த பக்கம் சைடு வழியாக வந்து பார்க்குறாங்க, யார் இருக்கான்னு. துரை தான் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம தமிழ். பட் இருந்தாலும் வந்து அதை வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. நம்ம வந்து அந்த பக்கம் வந்து சரவணன் வந்து வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காப்புல. ஃபோனை எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா ஃபோனே வந்து போக மாட்டேங்குது. சரி, எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாரதாமா மறுபடியும் வந்து அந்த மணமேடையிலேருந்து நைஸாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ரூமில் வந்து என் புள்ள கல்யாணத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன இவன் மருமகளை வந்து எவன் கல்யாணம் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு, எனக்கு ஸ்வேதா மருமகளை வரப்போகிறா, அதை முதல்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுலேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து சரவணன் வந்து ஓடி வராங்க. ஓடி வர்ற சமயத்தில் இந்த பக்கம் வந்து கரெக்டாக தாலி வந்து பாரதிக்கு வந்து கட்டி முடிச்சிடுறாங்க. உடனே வந்து துரை ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்ல, நல்லபடியாக இனிமேல் பாரதியை வந்து நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. அம்மா என்னம்மா சொல்கிற, இந்த விஷயம் தெரிஞ்சால் தாலியை கட்டிட்டு போட்டுட்டான்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மரகதம். கரெக்டாக அந்த ஆப்போசிட்டில் வந்து அங்கே வந்து தாலி கட்டிடுறாங்க ஸ்வேதாக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க எல்லோரும் வந்து மொத்த குடும்பமும் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, நல்லபடியாக வந்து ஸ்வேதா மருமகளாக வந்துட்டா, இனிமேல் வந்து மொத்த சொத்து நமக்கு தான் அப்படின்னு வந்து இங்கே அறிவு சாரதாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரதாவை வந்து நான் கொடுத்த சத்தியம் வந்து நல்லபடியாக நிறைவேறிடுச்சுல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டுக்கா, நமக்குள்ளே என்ன வந்துச்சு, நம்ம நினச்சது நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே சரவணன் வந்து தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து அந்த மலர் வளையத்தை டக்குன்னு எடுக்கிறாப்புல. எடுத்து பார்த்தா அப்போ தான் தெரியுது வந்து ஆதி தான் வந்து பாரதிக்கு தாலி கட்டியிருக்காங்கங்கிறத. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க சாரதாம்மா. இங்கே ஆதி தாலி கட்டியிருக்காங்கன்னா அங்கே என் பொண்ணுக்கு தாலி கட்டினது யார் அப்படிங்கிறப்ப அந்த இதை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா நம்ம துரை வந்து தாலி கட்டியிருக்காப்புல. அவருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து சரவணன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல, ஆமாம் என்ன நடந்துச்சு, கண் கூட வந்து நம்மளை வந்து கட்டி போட்டுருந்தாங்க, இந்த பக்கம் ஆதி வந்து இங்கே தானே இருந்தான், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து வாசு வராப்புல கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஷோல்டரில் வந்து கை வைக்கிறாப்புல நம்ம சரவணனை. சரவணா, ஒன்று தெரிஞ்சுக்க, நீ ஆசைப்பட்டதை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டேன், அதை விட்டுட்டு ஏன் எப்படி நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் வந்து நினைக்காத, உனக்கு புரியவும் புரியாது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணுங்கிறது விதி, ஆதி பாரதி அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, அதை நான் செஞ்சிட்டேன். நீ வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்காத, நான் வரேன்
அப்படின்னு நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா டக்குன்னு அந்த கையும் காணா போயிடுது, ஆளும் காணா போயிடுது. இந்த பக்கம் சரவணா ஒன்றுமே புரியல அப்படின்னப்ப ஆதி பாரதி வந்து குங்குமத்தை வச்சு விடுன்னு சொன்னோன்னே நெத்தியில் குங்குமம் வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சாரதாம்மா வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே மரகதமும் வந்து என்ன எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சு, நம்ம கண் கூட பார்த்தோமே வந்தானே, ஆனால் எப்படி மாறினா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேடான்னு ஸ்வேதா வந்து துறையை பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்க. அதோட எபிசோட் வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்.